இந்த வீடியோ எங்கே போகிறோன்றதை பார்த்தோன்னா பழனியிலேருந்து பொள்ளாச்சி போகிறது பார்த்தோன்னா கவர்மெண்ட் பஸ்ஸில் தான் நம்ம போகிறோம். இப்போது கரெக்டாக இப்போ நம்ம இருக்கிறது பழனி பஸ் ஸ்டாண்டில். முருகன் கோயில் வந்து இதுக்கு பின்னாடியே இருக்குது. இப்போ நம்ம இங்கேருந்து கிளம்பி இந்த ட்ராவல் வாக் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். இது கோயம்புத்தூர் போகிற வண்டி. மேட்டுப்பாளையம், கோவை, பொள்ளாச்சி, உடுமலை என்ன போட்டிருக்கு. பட் ஆனால் இதில் பஸ் ட்ராவல் எப்படி இருக்குன்றத நம்ம பார்க்கலாம். பொள்ளாச்சின்றது இங்கே அப்ராக்ஸ் பார்த்தோம்னா அங்கே இருக்கு பாருங்க முருகன் டெம்பிள். 1 hour ட்ராவல் டைம்னு நினைக்கிறேன். இதில் இப்போ போய் நம்ம பார்ப்போம். இந்த சேனலில் நீங்கள் பார்க்க போகிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா பஸ் ட்ராவல் vlogs தான் இருக்கும். அந்த ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸ் தான். டூரிஸ்ட்டில் போய் டூரிசம் எக்ஸ்பீரியன்ஸ் மோஸ்ட்லி வராது. பட் ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம எப்படி இருக்குன்றத நம்ம போய் பார்க்கலாம். இப்போது பஸ்ஸு கிளம்பிடுச்சுங்க. எப்போதும் போல் நம்ம ஃபேவரட்டான லாஸ்ட் சீட்டு பிளாக் பண்ணலை, உட்காந்தாச்சு. ஏன்னா இந்த பக்கம் போகும்போது அடுத்த பேசஞ்சர்ஸ்க்கு தொந்தரவு இல்லாமல் நம்ம ட்ராவல் பாக்ஸ் எடுத்துகிட்டு போகலாம். அதுக்காக தான் ஜேர்னியை என் கூட ட்ராவல் பண்ணுங்கள். கமெண்ட் சென்டர் இருந்தாலும் சொல்லுங்கள். ட்ராவல் டிக்கெட் காஸ்ட்டு, எவ்வளோ நேரம் ட்ராவல் டைம் எல்லாத்தையும் சொல்லலாம். கரெக்டாக 10:40 பஸ் எடுத்திருக்காங்க. எத்தனை மணிக்கு ரீச் ஆகிறாங்க, எப்படி போகிறோன்றதை இந்த வீடியோவில் பார்ப்போம். பழனிக்காரவங்க வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த ஏரியா என்னன்றது சொல்லுங்கள். இது நீர்த்தேக்கமாக இல்லை எப்படி கரெக்டாக மெயின்டைன் பண்ணியிருக்கிறாங்களான்றதை பார்த்து சொல்லுங்கள். கமெண்ட்டில் சொல்லுங்கள். காந்தி மார்க்கெட், தாராபுரம், உடுமலை, பொள்ளாச்சி, திருப்பூர், ஈரோடு, சேலம், அது இந்த பக்கம். காந்தி மார்க்கெட்டு தான் அந்த பக்கம். வெயில் ஆனால் கடுமையாக தான் இருக்குது. செப்டம்பர் மாதமாக இருந்தாலும் மினி மே மாதம், ஜூன் மாதம் கூட சொல்லலாம் போல், அந்தளவுக்கு இருக்குது. பழனியிலேருந்து பொள்ளாச்சி வந்து ஒரு 60 கிலோமீட்டர் தாங்க இருக்குது. ஸோ இது ஒரு மினி சிட்டி பஸ் பயணமாக கூட இருக்கும். பட் தெரியல நம்ம இந்த பயணத்தில் எப்படி இருக்குது, இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்றதை நீங்கள் பாருங்கள். பக்கத்து ஊருக்கு சிட்டிக்குள்ளேயே இந்த மாதிரி, அதாவது சென்னை தாண்டி சொல்கிறாங்க, அந்த மாதிரி போனோம்னாலே ஒரு ஆக்சுவலி ஒரு வைப் தான். பாட்டு ஓடிட்டுருக்கு, ஃபுல் மஜாவாக ஃபுல் ஃபன்னாக போகலாம். என்ன பிரச்சனை, பாட்டு சவுண்டு ஓவராக கேட்குதா இல்லையான்றது தெரியல. கேட்டுச்சுன்னா காப்பிரைட் வச்சுருவானுங்க, அது வேறு கொஞ்சம் பயமாக இருக்குது. பார்ப்போம். பழனி டு பொள்ளாச்சி ரோடு சூப்பராக இருக்குங்க. அதே மாதிரி தான் இருக்குது. பச்சை பசேல்னு இவ்வளோ வெயில் எடுத்தாலும் நல்லா ஒரு பாருங்க, கிளியர் ஸ்கைஸு, க்ரீன் மவுண்டன்ஸ் பேக்ராப்பில் இருக்குது. சூப்பராக இருக்குது. இதில் இல்லை, இந்த வீடுகளுக்கெல்லாம் பின்னாடி நீங்கள் பார்க்கலாம். $55 தான். கொடைக்கானல்லேருந்து பழனி 60 ரூபா லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இது வந்து $55. பரவாயில்ல. இது கொஞ்சம் பழைய பஸ்ஸுன்னு தான் சொல்லலாம். பழைய பஸ்ஸுன்னு கிடையாது, மக்களுக்கு அந்தளவுக்கு உழைச்சிருக்க பஸ்ஸுன்னு வேணால் சொல்லலாம். எத்தனை ஆயிரம் மக்கள், எத்தனை லட்சம் மக்கள் இதில் ட்ராவல் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு நன்றி சொல்லணும் இல்லையா கவர்மெண்ட்டுக்கு. பஸ்ஸில் சீட்ஸ்லாம் பரவாயில்ல, நல்லா இருக்குது. வந்து ரொம்ப அப்படியே மோசம்லாம் சொல்ல முடியாது. ஃப்ளெக்சிபிள் அந்த சீட்ஸ் மாதிரி தான் இருக்குது, நல்லா இருக்குது. ஸ்பீக்கர்ஸ் இல்லை, பின்னாடி இல்லை, பட் ஃப்ரண்ட்டில் நடுவில் இருக்க ஃப்ரண்ட்டில் இருக்குது. அதில் வந்து சாங்ஸ் நல்லா ப்ளே பண்ணிட்டு வராங்க. எமர்ஜென்சி எக்ஸிட் டோர் இந்த பக்கம், ஃபயர் சேஃப்டிக்கு இருக்குது. பார்க்கலாம். பொள்ளாச்சின்ற பாருங்க, பழனியிலேருந்து வெளியில் வந்து ஹைவேஸை பிடிச்சிட்டாரு. எப்படி இது 50வது ஸ்பீட் பிரேக்கராக இருக்கும். பழனி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இந்த பைபாஸ் வழியாக வந்து மெயின் ஹைவே பிடிக்கிறது லம்போதரா டெக்ஸ்டைல்ஸுக்கு.
51. ஹைவே ஜாயின் பண்ணுறதுக்கு அதோ இருக்கு பாருங்க. $53. இப்போதான் ஹைவே அந்த ஹைவேலேருந்து லெஃப்டில் திரும்பி பொள்ளாச்சிக்கு. Clear skies, it's a beautiful morning and the beach is brown. அதே மாதிரி இந்த ரீஜனில் பார்த்திங்கன்னா வடக்கு நண்பர்கள் நிறைய பேர் வேலை செய்கிறாங்க. திருப்பூர், உடுமலைப்பேட்டு, பொள்ளாச்சி இந்த பக்கம் செழிப்பாக இருக்கக்கூடிய ஏரியா, நல்ல பிஸ்னஸ் இருக்கக்கூடிய ஏரியா, ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லேருந்து எல்லாமே நல்லா இருக்குது. அதனால் இவங்க வந்து நிறைய பேர் இங்கே வந்து வேலை செய்கிறாங்க. இப்போ வந்திருக்கிறோம், இந்த இடத்துக்கு தான் வந்திருக்கோம், மடத்துக்குளம். மடத்துக்குளம் பார்த்திங்கன்னா ஒரு சிட்டி ஹைப் இல்லாமல் பொதுவாக இங்கே பாருங்கள், வடை, மெதுவடை, மசால் வடை, இந்த ஊரில் எப்படி சொல்லுவாங்கன்னு தெரியல. ஒரு சிட்டி ஹைப் இல்லாமல் ஒரு நிம்மதியாக ஜாலியாக ட்ராவல் பண்ணுறதா இருந்தால் இந்த மாதிரி ரூட். இப்போ நான் வந்திருக்கிற மாதிரி இந்த பழனியிலேருந்து பொள்ளாச்சி வரைக்கும் அந்த மாதிரி தான் பழைய ரூட் இருக்குது. பழைய ரூட்டுக்குள்ள பல ரூட் இருக்குது. நீங்கள் ட்ராவல் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். நீங்கள் ஏதாவது ரொம்ப ரசித்து அந்த மாதிரி ட்ராவல் பண்ண ரூட்ஸ் ஏதாவது இருக்குன்னாலும் சொல்லுங்கள். மாவட்டம் தான், திருப்பூர் மாவட்டத்தில் மடத்துக்குளத்தில் போயிட்டுருக்கோம் நம்ம. இங்கே பாருங்கள், இன்னொரு பேக்கரி, சூர்யா பேக்கரி தான். எங்கே பார்த்தாலும் பேக்கரி ஊருன்னே வைக்கலாம் போல இந்த மாவட்டத்தை. சூர்யாஸ் பேக்கரின்னு ஒன்று போச்சு. இது வரைக்குமே அப்படியே ஒரு 100 ஸ்பீட் பிரேக்கர் தாண்டி இருக்கோம் போல. நைல் ட்ரேடர்ஸ், VAR, ஒரிஜினல் சீரக சம்பா. ட்ராவலில் போகிறதுனால ஒன்றும் பண்ண முடியலையே. பலதரப்பட்ட மக்களோட இந்த லோக்கல் பஸ்ஸுன்னு சரிங்க, இல்லை இந்த பஸ் ட்ராவலில் போனால் தான் ஒருத்தவங்களோட கல்ச்சரும் சரி, எப்படி சொல்லலாம், இந்த வாழ்க்கை முறையும் சரி, ஒரு ஊர் போனோம்னா அவங்க எப்படி இருக்காங்க எல்லாத்தையுமே பார்த்தோம்னா இந்த பஸ் ட்ராவல், இந்த லோக்கல் ட்ராவல் பண்ணும்போது தான் தெரியும். மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க. உடுமலைக்கிட்ட போயிட்டு பொள்ளாச்சி போவோம். அந்த காவல்துறை தன் கடமையை செய்கிறது. இப்போ நாம் உடுமலையில் தான் இருக்கோம். உடுமலைப்பேட்டை, பல்லடம் வந்து இதை தாண்டி தான் பொள்ளாச்சி. இங்கேருந்து ஒரு 30 கிலோமீட்டர்ஸ். உடுமலையில் இருக்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்கள், இந்த வீடியோ பார்க்குறவங்க கமெண்ட் பண்ணுங்கள். உடுமலை வந்தோம்னா இங்கே என்ன நம்ம பார்க்கலாம், உடுமலைப்பேட்டையில் இங்கே என்ன நம்ம சுற்றி பார்க்கலாம், இங்கே என்ன பெஸ்ட்டு சாப்பிடலாம், இந்த மாதிரி என்னென்ன இடங்கள்லாம் இருக்குன்றதை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். உடுமலைப்பேட்டை வந்தாச்சுங்க. உடுமலைப்பேட்டை பஸ் ஸ்டாண்ட், உடுமலை நகராட்சி மத்திய பேருந்து நிலையம். வரும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா இது ஒரு ஜாலி, சுற்றி எல்லாமே ஃபன்னாக இருக்கும். அதே மாதிரி உள்ளே வர்றவங்கெல்லாம் இந்த விற்றுட்டு வருவாங்க, அதையும் நம்ம பார்க்கலாம். இங்கே இப்போது ஒருத்தர் பயம் விற்றுட்டு வர்றார். பாப்கார்ன் தான் சோளப்பொரி. உடுமலைப்பேட்டை, உடுமலை ஒரு வகையில் சொல்கிறாங்க இந்த ஊர் பேரை. இப்போ கிளம்பியாச்சு, அடுத்த நேராக பொள்ளாச்சி தான். பெரிய பிஸ்னஸ் ஏரியாவாக இல்லை, இது பில்டிங் எவ்வளோ கிடைக்காது.
மதன் ஸ்வீட்ஸ். பொள்ளாச்சியும் தென்னந்தோப்பும் பிரிக்க முடியாத ஒன்று. பொள்ளாச்சி என்ட்ராயாச்சுங்க. பொள்ளாச்சி என்ட்ராயிட்டு இது ஒரு காலேஜ் பஸ் ஸ்டாப்பு. காலேஜ் பஸ் ஸ்டாப். நம்ம பொள்ளாச்சி பஸ் ஸ்டாண்டுக்கு போகல. பேரறிஞர் அண்ணா நூற்றாண்டு விழா கூடுதல் பேருந்து நிலையம் பொள்ளாச்சி. அருமையான பஸ் டிராவல் முடிச்சு வந்தாச்சுங்க. பழனியில் ஏறினோம் பொள்ளாச்சிக்கு. இப்போ டைம் பார்த்தோம்னா கரெக்டாக 12:16 ஆகுது. 10:40 12:16 க்ளோஸ் டு 1.5 hours 60 kilometers கவர் பண்ணியிருக்கோம். இது நடுவில் பார்த்திங்கன்னா பைபாஸ் ஒர்க்லாம் நடந்துகிட்டு இருந்தது. அதை தாண்டி உடுமலைப்பேட்டை உடுமலைப்பேட்டையிலேருந்து இப்போது பொள்ளாச்சிக்கு ரீச் ஆகிட்டோம். இது வரைக்கும் நீங்கள் பார்த்துருந்த மாதிரியும் சரி, இனிமேல் நீங்கள் பார்க்க போகிற மாதிரியும் சரி, நம்ம சேனல் ஃபுல்லாக கவர் பண்ணுறது என்னன்றதை பார்த்தோன்னா பஸ் ட்ராவல் தான் இருக்கும். ட்ராவல் தான் கவர் பண்ணுவோம். ட்ராவல் டு ஒரு டெஸ்டினேஷன், டூரிஸ்ட் ஸ்பாட்டு நம்ம இதில் வராது. ஸோ ஃபுல்லி ஃபோக்கஸ்டு பார்த்தோன்னா பஸ் ட்ராவல். அதுக்காக ஷேர் யுவர் லவ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கமெண்ட் பண்ண சொல்லி நீங்கள் சொல்லுங்கள். வித்தியாசமான ரூட், வித்தியாசமான டெஸ்டினேஷன்ஸ் பஸ் ட்ராவலில் மேக்ஸ் ஏதாவது ரூட் கவர் பண்ண முடியும்னா சொல்லுங்கள், நம்ம கவர் பண்ணலாம். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இது பழனி டு பொள்ளாச்சி.